Hi friends, welcome to Samriya channel. The 50 reality show Hindi episode 28 பத்தின ஒரு விரிவான பார்வை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஸ்ருதிகா எங்க எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ருதிகா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஐ இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு. அதாவது திக்விஜய்க்கு ஐ இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து ட்ரீட்மெண்ட்காக அனுப்புனாங்க. அதே மாதிரி ஸ்ருதிகாக்கும் அதே ஐ இன்ஃபெக்ஷன் அண்ட் ஃபீவர் வந்துருச்சான். ஸோ அதுக்காக தான் அவங்க மெஹல் விட்டு வெளியில வந்திருக்காங்க. பட் மற்ற கண்டஸ்டன்ஸ்க்குலாம் முக்கியமா திக்விஜய்க்கு வந்து வெளியில அனுப்பும்பொழுது ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பிச்சாங்க, உனக்கு சிக்கா இருக்கீங்களா போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வாங்கன்னு. அதே மாதிரி ஸ்ருதிகாக்கும் அவங்க வெளியில போனதை காமிச்சிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். அதை நம்மளுக்கு காட்டல. அதனால தான் நம்ம எல்லாருமே இவ்வளோ கியூரியஸா எங்க ஸ்ருதிகான்னு கேட்டுட்டு இருக்கோம். ஸோ இது வந்து எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, இந்த கண்டஸ்டன்ட்டுக்கு அவ்வளோதான் இம்பார்ட்டன்ஸ் தரீங்களா நீங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. ஒரு கண்டஸ்டன்ட் வீட்டை விட்டு ட்ரீட்மெண்ட்காக வெளியில போயிருக்காங்கன்னா நமக்கு அதை இன்ஃபார்ம் பண்ணோம்ல. ஸோ அதை கூட இன்ஃபார்ம் பண்ணாம ஒரு எபிசோடே வந்து ஒரு கண்டஸ்டன்ட் எல்லாம் ஓட்டுறீங்க, அதுக்கான ரீசன்ஸையும் கொடுக்கலையே அப்படின்றது தான் கொஞ்சம் வருத்தமா இருந்தது. ஸ்டார்டிங்ல ஸ்ருதிகா ஒரு சீன்ல வந்தாங்க. அதுல வந்து கரனோட வம்பிழுக்கிற மாதிரி பேசிட்டு போறாங்க. கரண் வந்து ஸ்ருதிகாவை வம்பிழுக்கிற மாதிரி பேசிட்டு போறாரு. அதுல வந்து லக்ஷ்யா உட்காந்து சொல்லிட்டு இருக்காரு. ஓட் அவுட்டுக்கு பிறகு ஸ்ருதிகா வந்து என்கிட்ட வந்து சொன்னாப்புல, இந்த மாதிரி ரஜத்தை வந்து நான் இனிமே அனுப்பிடணும் விட்டுறணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது ரஜத்தை வந்து நான் ரிமூவ் பண்ணணும், ஓட் அவுட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஸ்ருதிகா சொல்லியிருக்காங்களாம் லக்ஷ்யா கிட்ட. அதை வந்து கரண் கிட்ட வந்து ஷேர் பண்றாங்க. அது கரண் வந்து அவ அப்படிதான் ஏதாவது பேசுவா, என்ன கூட வந்து கேட்டா நீங்க ஏன் என்னை வந்து டீஸே பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டாப்புல. டிவியில யாராவது அவளை டீஸ் பண்ணுவாங்களா, எனக்கு என்ன பைத்தியமா நானு அப்படின்னு அவர் கேட்டுக்கிட்டாரு. ஆனால் அதுக்கு ஸ்ருதிகா சொன்னாங்களா, நான் உங்களை டீஸ் பண்ணேன் அப்படின்னாங்களாம். சரி ஓகே அப்படின்னு அவர் விட்டுட்டாராம். இந்த மாதிரி தான் ஸ்ருதிகாவை பற்றி பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா, திவ்யா இவங்கலாம் உட்காந்து ஓட்டிங் பற்றி பேசிட்டு இருக்காங்க. அர்ச்சனா வந்து லாயலா இல்லை அப்படின்ற மாதிரி. அர்ச்சனா வந்து இந்த பக்கமும் லாயலா இருக்கிற மாதிரி அந்த பக்கமும் லாயலா இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க. நான் அதாவது பிரின்ஸ் நோட்லா டீம் கிட்ட வந்து அவங்க ஆட்களுக்கு ஓட் போடுற மாதிரி சொல்றாங்களாம். ஆப்போசிட் டீம்ல போயிட்டு உங்களுக்கு நான் ஃபேவரா பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்களாம். ஸோ ஃபைஸும் வந்து சொல்றாரு, என்கிட்ட வந்து அத்னனுக்கு தான் போட்டேன் அப்படின்னு சொல்றாப்புல. அண்ட் அவங்க டீமுக்கு போயிட்டு பிரின்ஸ் நோட்லா டீமுக்கு போயிட்டு நான் தீனோக்கு போட போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க போல. ஸோ இந்த மாதிரி இவங்க அர்ச்சனா டபுள் கேம் விளையாடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திவ்யா அண்ட் கிருஷ்ணா சொல்றாங்க, நான் இப்படிலாம் பண்ண மாட்டேன், நான் ஒருத்தருக்கு ஓட் போடுறேன்னு சொன்னேன்னா நான் அவங்களுக்கு தான் ஓட் போடுவேன், இவ்வளோ மாதிரி வந்து மாத்திலாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு பிறகு சப்னா வந்து தன்னுடைய லைஃப் ஸ்டோரியை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அவங்க சின்ன வயசா இருக்கும்பொழுது அவங்க வந்து காசு இல்லாம இருந்தாங்களாம், யங் ஏஜ்ல காசு இல்லாம இருந்தாங்க. ஸோ அப்போ வேற வழியே இல்லாம வந்துட்டு ஏதாவது ஷோ வரும் அப்படி வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்களாம். அப்போ ஒரு கால் வந்துச்சா, நீங்க வந்து இன்னைக்கு நைட்டு ஒரு ஷோ இருக்கு வரணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்களாம். என்ன ஷோ ஏது ஷோ எதுவுமே கேட்காம அவங்களோட காசு டிமாண்ட் இருந்ததுனால ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்களாம். கடைசியில ஒரு ஃபார்ம் ஹவுஸ்க்கு போனாங்களாம். அந்த ஃபார்ம் ஹவுஸ் உள்ள போன பிறகுதான் தெரிஞ்சிச்சான் அது வந்து கேங்ஸ்டர்ஸ் கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா டேபிள் மேலலாம் வந்து வெப்பன்ஸ் எல்லாம் இருந்துதான். அதை பார்த்து அவங்க ஷாக் ஆகிட்டு இங்கேயா டான்ஸ் ஆடணும் அப்படியே போயிடலாமான்னு பார்த்தாங்களாம். ஆனால் வந்து அவங்க காதில் அவங்களுக்கு பே பண்ணவங்க வந்து சொன்னாங்களாம், நீங்கள் பேமெண்ட் வாங்கிட்டீங்க ஸோ டான்ஸ் ஆடிட்டு தான் போகணும்னு சொல்லிட்டு. சரி பேமெண்ட் வாங்கின காரணத்துக்காக நம்ம டான்ஸ் ஆடிடலாம்னு சொல்லிட்டு நானும் ஸ்டேஜில் டான்ஸ் ஆடிட்டு இருக்கேன். அப்போது ஒரு கேங்ஸ்டர் என்னை சுற்றி வந்து என் கண்ணத்தில் கிஸ் கொடுத்துட்டு போயிட்டான். உடனே எங்கள் அம்மா வந்துட்டு வந்துட்டாங்க, இல்லை இதுக்கு மேலே வந்து நீங்கள் டான்ஸ் ஆட வேணாவா அப்படின்னு சொல்லிட்டு என் கையை பிடிச்சி இழுத்துட்டு போனாங்க. எனக்கு பயமாக இருந்தது, யார் வந்து பின்னாடி வந்து ஷூட் பண்ண போகிறாங்களோ அப்படின்னு பயந்துட்டே இருந்தேன். ஸோ ஃபார்ம் ஹவுஸ் விட்டு வெளியில் போகிற வரைக்கும் என் மேலே வந்து புல்லட் வரப்போகுது, புல்லட் பாய போகுதுன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஆனால் நடக்கல. நான் போய் காரில் உட்கார்ந்த பிறகுதான் நிம்மதியாச்சு, அப்பா தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னு உடனே எல்லாரும் வந்து இது என்ன மூவி சீன் மாதிரி இருக்குது அப்படின்னு சிவெல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ நிஜமாவே மூவி ஸ்டோரி மாதிரி தான் இருக்கு இல்லையா. ஒரு கேங்ஸ்டர் இடத்துக்கு போய் தப்பிச்சு வந்திருக்காங்க அப்படின்றத வந்து பார்க்கும்பொழுது நிஜமாவே மூவி படம் பார்த்த மாதிரி தான் இருந்தது அவங்க சொன்ன ஸ்டோரி. அடுத்து ஷிவ் அண்ட் கரண் வந்துட்டு, ஷிவ் வந்து எப்படி அந்த டயர் கேமில் அந்த எக்ஸாரோ கேமில் வந்து என்னெல்லாம் சொதப்பினாரு அப்படின்ற மாதிரி அதை ஆக்ட் பண்ணி காமிச்சிருந்தாரு. ஷிவ்வே அதை ஆக்ட் பண்ணிட்டு இருந்தாரு. ஷிவ் வந்து பிரின்ஸ் மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் ஷிவ் என்ன பண்ணாருன்னு பிரின்ஸ் ஆக்ட் பண்ணி காமிச்சிருந்தாரு. ஸோ இந்த மாதிரி 2 பேரும் ஒருத்தர் டீஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ லயன் வந்து உங்களுக்காக ஒரு பொருள் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அதுல வந்து 24 கேரட் 18 கேரட்ன்ற அந்த பார் இருக்கு. அந்த பார்லாம் வச்சுட்டு நீங்க யார் யாரெல்லாம் வந்து இந்த அளவுக்கு வர்த்தான கோல்டு, இந்த கேமை பொறுத்த வரைக்கும் இந்த அளவுக்கு வர்த்தான கோல்டு நீங்க யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் அந்த கோல்டு பின்னாடி வந்து நில்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே ரஜத், நிக்கி அவங்களாம் ஃபாஸ்டா ஓடி போய் பிளேஸ் பிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பின்னாடி எல்லா கண்டஸ்டன்ஸும் இது என்ன கேம்னே புரியாம வந்து நிக்கிறாங்க. ஸோ அவங்கள பத்தி டிஃபெண்ட் பண்ணிக்கிறாங்க, ஏன் வந்து என்ன நான் கோல்டு சொல்றேன் அப்படின்றத பத்தி. ரஜத் வந்து சொல்றாரு, நான் இந்த கேமுக்கு வந்து ஒரு கோல்டு மாதிரியான பர்சன், ஏன்னா எனக்கு தெரியும் நான் வந்து இந்த கேம்ல வந்து ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கேன், நான் ஷைன் பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும், அதனால என்னையே நான் வந்து சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா நிக்கி என்ன சொல்றாங்கன்னா, இந்த கேமை பொறுத்த வரைக்கும் ஒரு பிளேயரா மட்டும் இருந்தா பத்தாது, பர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் கேம் கிடையாது, இதுக்குள்ள வந்து நல்லா அலையன்ஸ் இருக்கணும், மற்றவங்களை மேனிப்புலேட் பண்ண தெரியணும், மைண்ட் கேம் ஆடணும், நல்லா மற்றவங்க கிட்ட ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும். ஸோ இது எல்லாமே நான் பண்றதுனால நான் வந்து இந்த கேமுக்கு கோல்டுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி நிக்கி சொல்றாங்க. மற்றவங்களை மேனிப்புலேட் பண்ணி மற்றவங்களை சீட் பண்ணி விளையாடுறது பேர் கேம் கிடையாது. கேம்னா நேர்மையாக ஆடணும். ஆனால் இங்கே வந்து மேனிப்புலேட் பண்ணி ஆடுறது தான் கேம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வராங்க பார்த்தீங்களா, இவங்களெல்லாம் என்ன சொல்கிறது.
அடுத்து சப்னா சொல்றாங்க, நான் வந்துட்டு தனியா வந்திருக்கேன். ஸோ தனியா வந்து இந்த இடத்துல இந்த கேம்ல வந்து நான் ஷைன் பண்ணிட்டு இருக்கிறதுனால, நான் தான் வந்து அந்த கோல்டு அப்படின்ற மாரி சொல்றாங்க. அர்ச்சனா சொல்றாங்க, நான் தான் இந்த வீட்ட பொறுத்தவரைக்கும் கோல்டு. ஏன்னா என்ன யாருமே ஃபோர்ஸ் பண்ண முடியாது. நான் இவங்களுக்கு தான் வோட் பண்ணணும், அவங்களுக்கு தான் வோட் பண்ணணும்னு ஃபோர்ஸ் பண்ண முடியாது. நான் என்ன நினைக்கிறேனோ அத தான் பண்ணுவேன் அப்படின்ற மாரி அர்ச்சனா அவங்க சொல்லிக்கிறாங்க. அப்போ அவங்க தான் கோல்டுன்னு சொல்லும்பொழுது வீடே வந்து அவங்கள டீஸ் பண்ணுது. பிரின்ஸ் வந்து சொல்றாரு, என் வைஃபோட வந்திருந்தாலும் நான் வந்து இந்த ஷோவ நல்லா புரிஞ்சு ஒரு நல்ல பிளேயரா இருக்கேன். அதனால நான் தான் அந்த கோல்டுன்னு சொல்றாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா, நேஹல் சொல்றாங்க, வெறும் வந்து மைண்ட் கேம் மட்டும் ஆடுனா பத்தாது. பெர்ஃபார்மன்ஸும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிய தாக்குற மாரி பேசுறாங்க. உடனே நிக்கிக்கு கோவம் வந்துருது. என்ன பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் வேணும்? நீ என்ன பெர்ஃபார்ம் பண்ணி கிழிச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நிக்கியும் நேஹலும் ஒரு சண்டைக்கு போறாங்க. ஸோ நேஹல் வந்து அதுக்காக அது அவங்க சொன்ன பழிக்காக டிஃபெண்ட் பண்ணி வராங்க. அப்போ நிக்கி சொல்றாங்க, கிட்ட வந்து பேசாத, நாத்தம் அடிக்குது தள்ளிப்போ அப்படின்னு சொல்லிட்டு நேஹல வந்து ஒரு மாரி ட்ரீட் பண்றாங்க. மோரோவர் வந்து நிக்கி வந்து பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்லன்னு சொன்னதுனால, "நீ என்ன பெருசா கிழிச்சிட்ட? உன் குரூப் மெம்பர்ஸே சொல்றாங்க உன் லட்சணத்த" அப்படின்னு சொன்ன உடனே, அது ரொம்ப நேஹலுக்கு கோவம் வந்துருது. "யார் சொன்னா? யார் சொன்னான்னு?" கேட்டு வராங்க. "அதெல்லாம் நான் சொல்லணும்னு அவசியம் இல்ல." அப்படின்ட்டு அவங்க 2 பேருக்குள்ள ஒரு வாக்குவாதம் முட்டுது. இப்ப லயன் வந்து சொல்றாரு, "சரி நான் டிசைட் பண்ணட்டுமா?" அப்படின்னு சொல்றாரு. சரி டிசைட் பண்ணுங்கன்னு சொல்லவும், லயனுக்கு வந்து இப்ப 4 பிளேயர்ஸ் வேணும். ஸோ இவங்க எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க, நான் தான் போறேன்ட்டு. அதனால லயனே வந்து கேட்கிறாரு, "நான் டிசைட் பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, நான் ஸ்டார்டிங்ல கூப்பிட்ட ஒரு 10 கேப்டன் அவங்கள கூப்பிடுறேன். அந்த மோனோலிசான்ற கேப்டன் மட்டும் வெளில போயிட்டாங்க. ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ஒரு 10 கேப்டன் இருந்தாங்கல்ல, கரண், பிரின்ஸ், ஷிவ் இவங்க எல்லாரையுமே வந்து கூப்பிட்டு, நீங்க வந்து ஒரு 4 பேரை சூஸ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. 1 ஹவர் சண்டைக்கு அப்புறமா வந்துட்டு அவங்க யாராலையுமே சூஸ் பண்ண முடியல. ஏன்னா எல்லாருமே வந்து நான் போறேன்னு நிக்கிறாங்க. யாருமே விட்டு கொடுக்க ரெடியா இல்ல. நெறைய பேர் சொல்றாங்க, இது ஃபேன்ஸ் மணி பாட்டுக்கான கேம். ஸோ விட்டு குடுத்து விளையாடலாமேன்ட்டு. ஆனா யாருமே அங்க கேட்கிற மாரி இல்ல. நான் தான் போவேன். நான் தான் வந்து எனக்கு கோல்டுன்னு சொல்லுவேன் அப்படின்ற மாரி அங்க அந்த போட்டி நடக்குது. லயன் திரும்பி வந்துட்டு, நீங்க இன்னமும் டிசைட் பண்ணலையா? சரி ஓகே. நான் வந்து என்னோட ஃபாக்ஸ் அனுப்புறேன்னு சொல்லிட்டு, ஃபாக்ஸ் கீழ வந்து ஒரு 4 பேர ரேண்டமா சூஸ் பண்ணிட்டு போறாங்க. அந்த 4 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பிரின்ஸ், ரஜத், சப்னா அண்ட் மனிஷா. இவங்களெல்லாம் வந்து பிக் பண்ணிட்டு போனாங்க. நல்ல வேளை இப்படி நடந்ததே நல்லது. இல்லன்னா வந்துட்டு இவங்களா சூஸ் பண்ணி போயிருந்தா, பிரின்ஸ் டீம்ல தான் எல்லாருமே போயிருப்பாங்க அப்படின்னு தோணுது. இப்படி போனதுனால ஒரு மிக்ஸ்டா பீப்பிள கூட்டிட்டு போன மாரி இருந்தது. லைன் 10க்கு போனா அங்க என்ன கேம் இருந்ததுன்னா, 25,000 1 லேக்ன்னு சொல்லிட்டு அமௌண்ட் இருந்தது. 50,000 சொல்லிட்டு அமௌண்ட் இருந்தது. அது இல்லாம வந்து 3 பால் இருந்தது. எல்லாமே வந்து ஒரு கிளாஸ் பாக்ஸ்குள்ள வச்சிருந்தாங்க. ஸோ இந்த பாக்ஸ்ல இருந்து அந்த அமௌண்ட் எடுத்தா, அந்த அமௌண்ட் வந்து ஃபேன் மணி பாட்ல போய் சேரும். இந்த பாக்ஸ்ல இருந்து ஒரு பால் எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த கேம்ல ஏதாவது ஒரு அட்வான்டேஜ் கிடைக்கும். இந்த அட்வான்டேஜ் வச்சு நீங்க இந்த கேம்ல இன்னும் முன்னேறலாம் அப்படின்ற மாரி சொன்னாங்க. சப்னா தான் ஃபர்ஸ்ட் போனாங்க. சப்னா வந்து கைவிட்டு எடுத்தது வந்து 1 லேக். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு வந்து அட்வான்டேஜ்லாம் தேவை கிடையாது. நான் இந்த கேம்க்கு தனியா தான் வந்திருக்கேன். ஸோ அட்வான்டேஜ் வச்சு நான் எதுவுமே பண்ண போறது கிடையாது. எனக்கு யூஸ்லெஸ் தான். அட்லீஸ்ட் வந்து நான் இந்த எடுக்கிற பைசா வந்து என்னோட ஃபேன்ஸ்க்கு போய் சேர்ந்தா சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 75,000 எடுக்குறாங்க. நெக்ஸ்ட் பெர்சன் வந்துட்டு ரஜத் போனாரு. ரஜத் வந்து சொன்னாரு, என் ஃபேன்ஸும் என் அண்ணன் தம்பிங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அவங்க வந்து வேற கிடையாது. அவங்கள ஃபேன்ஸ்ன்னு சொல்லலாம் எனக்கு பிடிக்காது. ஸோ நான் அவங்கள அண்ணன் தம்பி மாரி தான் பார்க்குறேன். ஸோ இந்த கேம்ல நான் இன்னும் கொஞ்ச நாள் இருந்தேன்னா, எனக்கு வந்து இன்னும் நெறைய பணம் சம்பாதிப்பேன். இதுல இந்த பாக்ஸ்ல இருக்கிறத விட நெறைய பணம் வந்து என்னோட ஃபேன்ஸ்க்காக நான் ஏர்ன் பண்ணுவேன். அதனால இந்த கேம்ல நான் தொடர்ந்து இருக்கிறதுக்கு எனக்கு வந்து அட்வான்டேஜ் வேணும். அந்த கேம்ல நான் விளையாட தான் வந்திருக்கேன். யாரோட குட் புக்ஸ்லயும் இருந்துட்டு போறதுக்காக நான் வரல. அதனால நான் வந்துட்டு இந்த பால் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பால் எடுத்துக்கிறாரு. அதாவது இந்த கேமுக்கு அட்வான்டேஜ் எதனா கிடைக்கும் அப்படிங்கிறதுனால அந்த பால் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் வந்து சில்வர் பால் எடுக்கிறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா பிரின்ஸ் வராரு. பிரின்ஸுமே வந்து அட்வான்டேஜ் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சில்வர் பால் எடுத்துட்டு போயிறாரு. அடுத்து மனிஷா வராங்க. மனிஷா வந்துட்டு பைசா தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 75,000 எடுத்துட்டு போறாங்க. அண்ட் மனிஷா சொன்னாங்க, எந்த அட்வான்டேஜ் வச்சும் நான் இந்த கேம் வந்து வின் பண்றதுக்கு அவசியம் இல்ல. ஐ மீன் முன்னேறி போறதுக்கு அவசியம் இல்ல. அது வந்து எனக்கு தானாவே நடக்கும். நான் வந்து யாரையும் நம்பி கிடையாது. அதனால எனக்கு பிரச்சனை கிடையாது. எனக்கு வந்து இப்போ இந்த மணி தான் வந்து மணி பாட்ல சேர்க்கணும்னு தோணுது. அதனால நான் 75,000 எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறாங்க. ஸோ ஒரு கணிசமான அமௌண்ட் வந்து ஃபேன்ஸோட மணி பாட்ல சேருது. நடுவுல வன்ஷஜ்க்கும் அர்ச்சனாக்கும் ஒரு சின்ன ஃபைட் மாரி நடக்குது. அதுல வந்து வன்ஷஜ் கிட்ட அர்ச்சனா கேட்குறாங்க, உன் லைஃப் ஜர்னி பத்தி சொல்லுன்னு சொல்லிட்டு. அதுக்கு வன்ஷஜ் வந்து சொல்றாரு, நீங்க என்ன பார்த்தது இல்லையா? என் ரீல்ஸ்லாம் இவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அர்ச்சனா சொல்றாங்க, இல்ல நான் உன் ரீல்ஸ் எல்லாம் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொன்னவும், அர்ச்சனாவ பார்த்தா வந்து நான் உங்களையும் வந்து பார்த்ததே இல்ல. நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து கிண்டலா பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப ரித்திமா வந்து சொல்லுவாங்க, நீ கொஞ்சம் பெரியவங்க கிட்ட பேசும்போது பார்த்து பேசு. ரெஸ்பெக்ட்டோட பேசு. ரெஸ்பெக்ட் இல்லாம பேசாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ அர்ச்சனா வந்து வன்ஷஜை விட பெரியவங்க தான். ஸோ வந்து நீ வந்து டீஸ் பண்ற மாரி பேசாத அப்படின்னு ரிதிமா சொல்றாங்க. அதுக்கப்புறம் வன்ஷஜ் வந்து நாங்க வந்து இங்க டீஸ் பண்ணிக்கவே இல்ல. நாங்க வந்து ஃபன்னா தான் இங்க பேசிட்டு இருக்கோம். இதுல எதுக்கு நீங்க நடுவுல வந்து பிரச்சனை பண்றீங்க? நான் ரெஸ்பெக்ட்டோட தான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்ற மாரி வன்ஷஜ் சொல்றாரு. ரிதிமா வந்து என்ன நீ ரெஸ்பெக்ட்டோட பேசுற? நீ பெரியவங்க கிட்ட பேசும்போது ரெஸ்பெக்ட்டே குடுக்குறது கிடையாதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு ரைஸ் ஆகி வன்ஷஜ பார்த்து ரொம்ப கத்த ஆரம்பிச்சுட்டாங்க. அதாவது அவங்களுக்கு கரண் கிட்ட வன்ஷஜ் வந்து வரும்பொழுது காட்டின ஆட்டிடியூடே பிடிக்கல. அப்பவே அவங்க சொல்லிட்டு தான் இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் சேர்த்து வச்சு அந்த கோவத்தெல்லாம் இங்க காட்டின மாரி தான் இருந்தது. ரிதிமா ரொம்ப எகிர்னதுனால வன்ஷஜுமே வந்து ஒரு 4 வார்த்தை பேசிட்டாரு. உடனே அத
அதை பார்த்துட்டு கரண் வந்துட்டாரு. கரண் வந்து பொண்ணுங்க கிட்ட பேசும்போது ரெஸ்பெக்டோட பேசு, எல்டர்ஸ் கிட்ட பேசும்போது மட்டும் இல்ல, பொண்ணுங்க கிட்ட பேசும்போது இன்னமும் வந்து கொஞ்சம் பார்த்து பேசணும், கொஞ்சம் ரெஸ்பெக்டோட பேசணும், இந்த மாதிரிலாம் வந்து எடுத்தறிஞ்சு பேசாத அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் நீ வாய் முடன் வன்ஷிஜ் சொல்லிட்டே இருக்காரு. வன்ஷிஜ் சொல்றாரு, நீங்க என்கிட்ட மட்டும் சொல்றீங்க, ஏன் நீங்க ரிதிமா கிட்ட சொல்ல மாட்டேங்கிறீங்க, ரிதிமா வந்தாலும் தப்பு பண்றாங்க அப்படின்ட்டு. இந்த டைம்ல வந்து கண்டஸ்டன்ஸ் எல்லாமே வந்து வன்ஷிஜ் மேல பாய ஆரம்பிச்சிட்டாங்க, கொஞ்சம் மரியாதையோட பேசி. ஏன்னா கரண் கிட்டயும் வந்து அவர் எதிர்த்து பேச ஆரம்பிச்சாரு. அண்ட் கரண் கிட்டயும் அவர் சொல்றாரு, என்ன வந்து யாராவது ரெஸ்பெக்ட் இல்லாம பேசினா நானும் வந்து அப்படிதான் பேசுவேன் அப்படின்ட்டு. இன்னும் அந்த கன்ஃபெஷன் ரூம் மாதிரி இருக்கும்ல, அந்த ரூம்ல போய் சொல்றாரு, என்னை பார்த்து ஒருத்தர் கை நீட்டி அடிக்க வந்தாங்கன்னா அது பொண்ணா இருந்தாலும் பையனா இருந்தாலும் நான் பார்க்க மாட்டேன், நான் திருப்பி அடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி பேசுறாரு அவரு. ஸோ இவரோட ஆட்டிடியூட் வந்து வீட்டில் இருக்க யாருக்குமே பிடிக்கல. ஸோ இந்த மாதிரி ஒரு சண்டை நடக்குது. ஸோ அப்படியே கரண் வந்து கூல் டவுன் பண்ணி கரண் சொல்றாரு வன்ஷிஜ் கிட்ட, நீ இப்படியே பேசிட்டு இருந்தா உனக்கு தூக்கி வெளில போட்டுருவேன், உனக்கு சான்ஸ் கொடுத்தது நினைச்சு நான் ரொம்ப ரெக்ரெட் பண்றேன் அப்படிலாம் வார்த்தைகள் விட்டுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பி வந்து சாரியும் கேட்டுறாரு, நான் இந்த மாதிரி பேசுனதுக்கெல்லாம் மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி சாரியும் கேட்டுறாரு. ஸோ நிக்கி வந்து இப்போ நேஹலை பத்தி தப்பா பேசிட்டு இருக்காங்க. அவ வந்து பிரின்ஸோட ஷேடோல தான் இருந்துட்டு இருக்கா, சும்மா பிரின்ஸ் பின்னாடியே சுத்தி சுத்தி பிரின்ஸுக்கு ஐஸ் வச்சுதான் இவ்வளவு தூரம் வந்திருக்கா, எல்லாமே வந்து நடிப்பு அப்படின்ற மாதிரி நேஹலை பத்தி பேசிட்டு இருக்காங்க நிக்கி. பிரின்ஸுக்கு வந்துட்டு நேஹலை டேஞ்சர் ஜோன்ல போடுறதுக்கு ஒரு ஆப்ஷன் கிடைச்சுமே வந்து நேஹலை டேஞ்சர் ஜோன்ல போடாம சாமியை தூக்கி போட்டாங்க அப்படின்னு. ஏன்னா வந்து பிரின்ஸையே தூக்கலாம் அப்படின்னு பேசினவன் நேஹல், ஆனா அவளை விட்டுட்டு சாமியை தூக்கி போட்டாரு அப்படின்னா வந்து அவ பிரின்ஸ் கிட்ட நல்ல பேர் வாங்கிட்டு அவரோட ட்ரஸ்ட்டை வாங்கிட்டு தான் அவ இங்க இருக்கிறா அப்படின்ற மாதிரி நிக்கி ஒரு பாயிண்ட் சொல்றாங்க. அடுத்து மனிஷா அண்ட் அர்ச்சனா உட்காந்து சிவித் அண்ட் ரிதியோட பிஹேவியரை பார்த்து பேசிட்டு இருக்காங்க. என்னமோ சிவித் வந்து ரிதியோட பாய் ஃப்ரெண்ட் மாதிரியே ஆக்ட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா அர்ச்சனா இன்னும் பாயிண்ட்ஸ் ஆட் பண்றாங்க. அன்னைக்கு உட்காந்துருக்கும் போது காலை தடவுறான், அவன் என்ன பாய் ஃப்ரெண்டா என்ன அவளுக்கு, அந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிறாங்க, இவ்வளவு க்ளோஸா நடந்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் வந்து அந்த கேர்ள்ஸ் டாக் இருக்கும்ல, அந்த மாதிரி உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும். அண்ட் பிரின்ஸ் வந்து கரண் கிட்ட சொல்றாரு, நான் இந்த வன்ஷேஜ்க்கு வந்து நம்ம ரெண்டு பேர் மேலேயும் ஏதோ கிரட்ஜ் இருக்கு, உள்ள பயங்கரமான கிரட்ஜ் வச்சுட்டு தான் வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி பேசுறாரு. பிரின்ஸை வந்துட்டு லயன் அவரோட டென்னுக்கு கூப்பிடுறாரு. அந்த அட்வான்டேஜ் ஒன்று எடுத்தாரு இல்லையா பால், ஸோ இந்த அட்வான்டேஜ் நான் உனக்கு கொடுக்குறேன், என்கிட்ட வந்து 2 விஷயம் இருக்கு, இந்த சைடில் வந்து 2 பிக்சர் இருக்கு, இந்த சைடில் வந்து ஒரு வீடியோ இருக்கு, ஸோ உனக்கு வீடியோ வேணுமா பிக்சர் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எனக்கு வீடியோ வேணும்னு பிரின்ஸை சூஸ் பண்றாரு. அந்த வீடியோ எதை பத்தின்னு பார்த்தீங்கன்னா வன்ஷேஜ் வந்து கரண் அண்ட் பிரின்ஸ் இவங்களை வந்து ரொம்ப அப்யூசிவா பேசுற மாதிரி ஒரு வீடியோ. வன்ஷேஜ் வந்து உள்ள இன்ட்ராக்ஷன் சரியில்லை அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிட்டாங்களே, ஸோ அந்த கோபத்தில் வன்ஷேஜ் என்ன பண்றாரு, வெளியில போய் கரணையும் பிரின்ஸையும் திட்டி நிறைய வீடியோஸ்லாம் போட்டாரு. அந்த வீடியோஸ்லாம் வைரல் ஆச்சு. ஸோ அந்த வீடியோவில் ஒன்று வந்துட்டு பாருங்க எவ்வளோ மோசமாக உங்களை பற்றி பேசியிருக்காங்கன்ட்டு இந்த லைன் வந்து போட்டு கொடுக்குற வேலை பண்ணுறாரு. பிக் பாஸ்ல பண்ணுவார்ல, பிக் பாஸ் அந்த மாதிரியான போட்டு கொடுக்குற வேலை, வெளியில் இருக்கிற விஷயத்த உள்ள சொல்லி கொடுக்குறாரு அவர், வெளியில் இந்த மாதிரி உங்களை பற்றி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் மோர் ஓவர் வந்து வன்ஷேஜத்தில் சொல்லியிருக்காரு, ப்ரோக்ராம்க்கு ஆக்சுவலி நான் தேவை, அந்த ப்ரோக்ராமை விட நான் ஒரு மேலானவன், அவங்க ப்ரோக்ராம் நடத்தணும்னா நான்லாம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சுப்பீரியராக வச்சு பேசியிருக்காரு. அண்ட் கரண் அண்ட் பிரின்ஸை வந்து ரொம்ப பேடாக அதில் போர்ட்ரே பண்ணி கரண் வந்து இப்படி அப்படின்னு சொல்லிட்டுலாம் பேசியிருக்காரு. ஸோ இந்த வீடியோஸ் எல்லாம் இந்த கெட்ட வார்த்தைலாம் போட்டு பேசியிருக்காரு. ஸோ இந்த வீடியோஸை கேட்டுட்டு வந்துட்டு பிரின்ஸ் வந்து கோமா வராரு. லயன் வந்து மேலே சொல்லிட்டாரு, நீ இந்த வீடியோ வச்சு உனக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ பண்ணிக்கோ அப்படின்னு. இதுதான் அட்வான்டேஜ்னா கேம் விளையாடும் போது கேமில் எதனா ஒரு அட்வான்டேஜ் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா, இல்லைனா எவிக்ஷனுக்கு வந்து பாஸ் கொடுப்பாங்க, யாரையாவது நீ எவிக் பண்ணலாம், யாரையாவது நீ டேஞ்சர் ஜோனுக்கு அனுப்பலாம், அந்த மாதிரி ஒரு அட்வான்டேஜ் கொடுப்பாங்கன்னு பார்த்தா இப்படி வீடியோவை காமிச்சு போட்டு கொடுக்குற வேலையை பண்ணிட்டு இருக்காரு லயன். இது வந்து அட்வான்டேஜ் மாதிரி தெரியல. லயன் இந்த ஷோ நடத்துறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் அட்வான்டேஜ் மாதிரி இருக்கு. ஏன்னா வந்து இது மூலமா ஒரு கண்டென்ட் கிடைக்கும்ல இவங்க சண்டை போட்டாங்கன்னா. ஸோ இது வந்து சேனலுக்கு தான் அட்வான்டேஜ் மாதிரி இருக்கு. அட்வான்டேஜ்னால ஒரு பைசா யூஸ் கிடையாது பிரின்ஸுக்கு. பிரின்ஸும் வந்துட்டு சரி லைன் கொடுத்துட்டாலே நம்ம இதை வச்சு எதனா பண்ணணும்னு சொல்லிட்டு பிரின்ஸுமே கோமா வந்துட்டு எல்லாரையும் கேதர் பண்றாரு. சிவித் கிட்ட முதல்ல வந்து விஷயத்த சொல்லிடுறாரு, நான் இந்த வீடியோ தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் எல்லாரையும் கேதர் பண்ணிட்டு அதுல நடுவில் வந்து வன்ஷேஜை கூப்பிட்டுட்டு வன்ஷேஜ் கிட்ட என்கொயர் பண்றாரு அவர், நீ இந்த மாதிரிலாம் வந்து வெளியில போய் எங்களை பத்தி தப்பா பேசியிருக்க, என்ன நீ இந்த ப்ரோக்ராமோட சுப்பீரியரான பர்சன் அப்படின்லாம் நீ பேசியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு வன்ஷேஜ் கிட்ட ஏறாரு. எல்லா கண்டஸ்டன்ஸும் சுத்தி வளைச்சிட்டாங்க வன்ஷேஜை. அப்ப ரஜத் வந்துட்டு வன்ஷேஜை காப்பாற்ற வந்துட்டு வந்து இருங்க, அவன் ஏதோ தெரியாம பண்ணியிருப்பான், நான் அவனை சாரி கேட்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. வன்ஷேஜும் வந்து அடங்கி போற மாதிரிலாம் இல்லை, அவரை வந்து ஏறிதான் பேசுறாரு. தப்பா பேசுனீங்கன்னா நானும் தப்பா பேசுவேன், நீங்க ரெஸ்பெக்ட் எல்லாம் பேசுனீங்கன்னா நானும் ரெஸ்பெக்ட் எல்லாம் பேசுவேன், உங்க வயசுக்குலாம் நல்ல மரியாதை கொடுக்க முடியாது அப்படி இப்படின்னு அவருமே இஷ்டத்துக்கு தான் பேசுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு முன்னாடி அவர் ரிதிமாவோட சண்டை போட்டுருப்பாரு, ரிதிமா வந்து ஃபேக்குன்னு சொல்லியிருப்பாரு, ஆன்டின்னு சொல்லியிருப்பாரு. ரிதிமா தான் ஸ்டார்ட்டும் பண்ணியிருப்பாங்க. ஆனா அந்த இடத்துல வன்ஷேஜ் வந்துட்டு வன்ஷேஜை பார்த்து ரிதிமா வந்து நிறைய தடவை சின்ன பையன் சொல்லிட்டே இருப்பாங்க. ஸோ அதுல ட்ரிகர் ஆகி வந்து ஆன்டிஜி கொஞ்சம் கேளுங்க அந்த மாதிரிலாம் அவரை பேசியிருப்பாரு.
ஸோ அந்த பாயிண்ட்லாம் எடுத்துட்டு வந்து ரிதிமா இங்கே சண்டை போடுறாங்க. நீ என்னை பார்த்து ஆன்ட்டிங்கெலாம் கூப்பிட்டல, அவரை பார்த்து அங்கிள்னு கூப்பிடுறல, புட்டான்னு சொல்றல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பாயிறாங்க வன்ஷேஜ் மேல. அப்புறம் ரஜத் வந்து அவரை தனியா கூட்டிட்டு போயிட்டு இது பாரு, உன்ன மாதிரி நானும் வந்து லைவ்ல நிறைய விஷயங்கள் தப்பு தப்பா பேசி நானும் பிரச்சனைகள்ல மாட்டியிருக்கேன். பட் நம்ம வளர இந்த மாதிரியே இருக்க முடியாது. நமக்கு வந்து மற்றவங்களோட சப்போர்ட்டும் வேணும். ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லாரையும் ட்ரோல் பண்ணி பேசிட்டு இருக்க முடியாது. பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்க கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணி உள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டு வன்ஷேஜ் சொல்கிறாரு, நான் ஆக்சுவலி இந்த வீட்டை விட்டு வெளியே போனப்போ எனக்கு வந்து மிக்ஸ்ட் எமோஷனாக இருந்தது. என்னை வந்து இப்படி அமுச்சிட்டாங்களேன்ற இந்த கோவத்தில் நான் போயிட்டு போட்ட வீடியோ தான் அது. எல்லாரையும் திட்டி போட்டுட்டேன். ஸோ இப்போ நான் அதுக்காக மனசார சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்றத வன்ஷேஜ் சொல்லி எல்லாரும் முன்னாடியே சாரி கேட்டாரு. ஸோ அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு. பிரின்ஸுமே வந்துட்டு இன்னும் நீ நிறையா வளரணும், நிறையா கற்றுக்கணும், ஸோ கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுத்து பேச பழகிக்கோ அப்படின்ற மாதிரி பிரின்ஸ் சொல்லிட்டாரு வன்ஷேஜ் கிட்ட. லயன் சொல்றாரு தனக்கு வந்து ஒரு 4 பேர் வேணும். அந்த 4 பேரும் வந்துட்டு ஐஸ் பிரேக் பண்ணி அதில் இருக்க பொருட்களை வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பேரா வந்து அர்பாஸ் அண்ட் நிக்கி அவங்க 2 பேர் போறாங்க. கையில எந்த ஒரு பொருளும் கொடுக்கல, ஒரு ஐஸ் பார் இருக்கு. அந்த ஐஸ் பாரை உடைச்சு அதுல இருந்து ஃபோக் எடுக்கணும்னு சொல்றாங்க. ஸோ தண்ணி பக்கத்துல ஃபவுண்டன்ல இருக்கு, அந்த தண்ணியெல்லாம் எடுத்துட்டு வந்து ஊற்றி கரைக்க பாக்குறாங்க. நிக்கி வந்து ரொம்ப புத்திசாலித்தனமா அவங்க காலில் அந்த ஷூவை கழட்டி அந்த ஐஸை உடைக்க ட்ரை பண்றாங்க. அதனால ஒரு பலனும் இல்லை, கொஞ்சம் கூட உடையில. அதுக்கப்புறம் பக்கத்துல ஏதோ ஒரு ராட் இருந்தது, அந்த ராடை வச்சு உடைச்சு தள்ளிட்டாங்க. உடைச்சு தள்ளி அந்த ஃபோக்கை வெளியில் எடுத்துட்டாங்க. ஸோ அந்த ஃபோக் கையில் கிடச்சோன்னே லயன் சொல்கிறாரு, நீங்கள் அந்த ராடெல்லாம் யூஸ் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு வந்து அதெல்லாம் பெர்மிஷனே கிடையாது, ஸோ எடுத்துட்டீங்க, ஸோ ஃபஸ்ட்டு இது அப்படியே எடுத்துட்டீங்க, ஸோ இந்த காசு வந்து ஆட் ஆகாது அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு. அப்புறம் வந்து நீங்கள் யாரையாவது சூஸ் பண்ணுங்கன்னு சொல்லவும் அவங்க வந்துட்டு நிக்கி அண்ட் ஹமிதை கூப்பிடுறாங்க. ஸோ நிக்கி அண்ட் ஹமித் வந்துட்டு அவங்களுக்கு இன்னொரு ஒரு ஐஸ் பார் இருக்குது, அந்த ஐஸ் பாரை உடைக்கிறதுக்கு இவங்க ஃபோக் வச்சுக்கலாம், அந்த ஃபோக் கிடச்சது இல்லையா, அந்த ஃபோக்கை வச்சு யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டாரு. லயன் வேறு எந்த பொருளும் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அப்புறமா வந்து உங்களுக்கு டூல்ஸ் வேணும்னா நான் அனுப்புகிறேன், அந்த டூல்ஸ்லேருந்து வந்துட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா ஃபேனோட மணி பாட்லேருந்து மணி வந்து கம்மியாகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டூல்ஸ் எல்லாம் கொடுக்குறாரு. அதில் வந்து 15,000 20,000 கம்மியாகுன்ற மாதிரி போட்டிருக்கவும் யூவிகா வந்து சொல்லிட்டாங்க. யூவிகாவும் ஹாமிதும் வராங்க. ஸோ யூவிகா வந்து சொல்கிறாங்க, இல்லை நான் எதுவும் யூஸ் பண்ண விரும்பல, டூல்ஸ் எல்லாம் எங்களுக்கு வேணாம்னு சொல்லிட்டு அவங்க வந்து அதுக்கு முன்னாடியே ஸ்பாட் பண்ணிட்டாங்க போல். அந்த பாருக்கு கீழே ரொம்ப க்ளோஸராக வந்து அந்த ப்ரஷ் இருக்குது, மெட்டல் ப்ரஷ் இருக்குது, ஸோ கொஞ்சம் நோண்டா எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணுறாங்க. கீழே நோண்டி ட்ரை பண்ணி அந்த மெட்டல் ப்ரஷ்ஷை வெளியில் எடுத்துடுறாங்க. ஸோ மெட்டல் ப்ரஷ்ஷும் கிடச்சிச்சு. இப்போ மெட்டல் ப்ரஷ், ஃபோக் இது ரெண்டும் இருக்குது. ஸோ மூணாவது வந்து யூஸ் பண்ணுறவங்களுக்கு அந்த மெட்டல் ப்ரஷ், ஃபோக் இது ரெண்டுமே வந்து யூஸ் பண்ணி அவங்க உடைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சாய்ஸ் இருக்குது. ஸோ இப்போ வரது பார்த்தீங்கன்னா அத்னன் அண்ட் சாமி இவங்க 2 பேரும் வந்து அதுக்குள்ள இருக்க ஒரு டூல் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அந்த ஐஸை பிரேக் பண்றதுக்கு அவர் வந்து இன்னொரு டூல் வந்து வாங்கிக்கிறாரு. அதாவது லயனோட ஷாப்ல இருந்து டூல் வாங்கிக்கிறேன், ஸோ அதுக்கு 20,000 மணி பாட்ல இருந்து டிடெக்ட் ஆயிடும்னு சொல்லிட்டு. பட் ஜெயிச்சாங்கன்னா 1 லட்சம் கிடைக்கும். அந்த பொருளை ஐஸ்குள்ளேருந்து பொருள் எடுத்தாங்கன்னா 1 லட்சம் ஃபேனோட மணி பாட்டில் செய்யணும். ஸோ புத்திசாலித்தனமாக அதன் வந்து நான் டூல் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டூல் எடுத்துட்டு ஃபாஸ்ட்டாக கடகடன்னு உடச்சி ஒரு 8 செகண்ட்ஸ்லேயே வந்து அந்த டூலை வெளில எடுத்துட்டாரு. ஸோ இப்போ ஃபேனோட மணி பாட்டில் 1 லேக் சேர்ந்துருச்சு. எக்ஸ்ட்ராவா 20,000 போனாலும் 1 லேக் வந்துருச்சு. இப்போ வந்து லாஸ்ட்டாக வந்துட்டு கரண் அண்ட் லக்ஷய் வராங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு பெரிய ஐஸ் பாரை உடைக்கணும். அந்த ஐஸ் பாருக்கு வந்து அவங்களுக்கு ஆல்ரெடி இருக்கிற டூல்ஸே வந்து நிறையா இருந்தது இல்லையா, ஸோ அதை வச்சே உடைக்கிறாங்க கடகடன்னு ஃபாஸ்ட்டாக. இப்போ வந்துட்டு அது உள்ள வந்து லயனோட மாஸ்க் இருக்குமா உடைஞ்சு போய், அந்த லயன் மாஸ்க் வந்து கேதர் பண்ணி கரெக்டாக பசிலை சால்வ் பண்ணணும். ஸோ இதை உடைக்கிறதுக்கு ஒரு பைசா, பசில் சால்வ் பண்ணால் அதில் உடைக்கிறதுக்கு 1.5 லட்ச ரூபா, பசில் சால்வ் பண்ணால் 50,000 ரூபாய் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ மொத்தத்தில் வந்து கரண்ட் ஃபாஸ்ட்டாக உடச்சி அந்த பசில்லாம் ஃபார்ம் பண்ணி கரெக்டாக க்ரியேட் பண்ணிட்டாங்க. கரெக்டாக வந்து அந்த மாஸ்க்கை ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ ரெடி பண்ண பிறகு கரண் வந்து கரெக்டாக தான் வச்சிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட்டாக கேட்டிருந்தாரு. அப்போ லயன் சொன்னார், இந்த டவுட் ஏன்ப்பா அந்த ரிவெஞ்ச் கேம் வரும்பொழுது முடிக்கவே இல்லை, நீ பசில் வந்து உன்னால் ஃபார்மே பண்ண முடியல, இப்போ ஃபார்ம் பண்ண பசிலை வந்து கரெக்டானு கேட்டுட்டு இருக்கியே, கரெக்டாக தான் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லயன் வந்து ஃபேனோட மணி பாட்டில் எக்ஸ்ட்ராவாக 2 lakhs ஆட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ நிறையா மணி வந்து ஃபேனோட மணி பாட்டில் இப்போ ஆட் ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து ஹோலி செலிப்ரேஷன் தான் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். வேற எதுவும் இம்பார்ட்டண்ட்டாக நடக்கல. ஸ்ருதிகா இல்லாமல் போன எபிசோட் வந்து போரிங்காக தான் இருந்தது, ஏன்னா ஒரு என்டர்டெய்னர். ஆனால் ஸ்ருதிகா வந்துட்டு வராமலே போயிடுவாங்கன்னு கிடையாதான், அவங்க ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு 2-3 நாளில் வந்துருவாங்க. ஸோ திக்விஜய் ஸ்ருதிகா இவங்க 2 பேருமே வந்து ரீஎன்ட்ரி கொடுப்பாங்க, அதனால கவலைப்படாதீங்க. அவங்க 2 பேரையும் திரும்பியும் நம்ம ப்ரோக்ராமில் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வேற ஒரு வீடியோவில் திரும்பி மீட் பண்ணலாம். Until then, it's bye from Jemima. Take care.